Welcome to RSR Max Integration Substitution Method. Evaluate integral x cube minus 1 whole power 1 by 3 into x power 5 into dx. Integral x cube minus 1 power 1 by 3 இந்த x power 5 வந்து x cube into x square அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா இந்த இங்கே உள்ள x cube வர மாதிரி இந்த x power 5 x cube x square பிரிச்சுக்கலாம். இதில் வந்து ப்ராக்கெட்டில் t equal to x cube minus 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. இந்த ஸ்டெப்லேயே இந்த மைனஸ் ஒன் ஈக்குவல் தான் டி ப்ளஸ் ஒன். இப்போ டி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த எக்ஸ் கியூபோட வேல்யூ இங்கே யூஸ் ஆகணும் பிரிக்கிற இடத்துல. தர்ஃபோர் ப்ராக்கெட்டில் உள்ள டிக்கு வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன். தர்ஃபோர் டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. தர்ஃபோர் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வந்துடும். நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தான் இருக்குது, இந்த 3 தேவையில்லை. அதனால் 3 இந்த கீழே வச்சுக்கிறோம். இப்போ டிடி டிவைட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ஃபோர் இன்டெக்ரல் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள எழுத்துக்கு என்ன நேம் வச்சுருக்கோம், டி. தேர்ஃபோர் டி போட்டு அந்த பவர் 1/3 போட்டோம். இந்த எக்ஸ் கியூப்னு பிடிச்சிருக்கோம்னா இந்த எக்ஸ் கியூப் வேல்யூ ரெடியாக வச்சுக்கணும்னு பிடிச்சி வச்சுருக்கோம். டி ப்ளஸ் ஒன் இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு இந்த வேல்யூ ரெடியாக இருக்குது டிடி பை 3. சம் எல்லாம் டீயில் மாறிடுச்சு. தேர்ஃபோர் இந்த கீழே உள்ள 3 1/3 வெளில போட்டுங்க. டி பவர் 3 இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிடி. இந்த ரெண்டு நம்பரையும் டிஆல் இந்த மல்டிப்ளை பண்ணுங்கள். டி பவர் 1/3 இன்ட்டு டி ப்ளஸ் டி பவர் 1/3 இன்ட்டு 1. வெளியில் டிடி இருக்குது, இந்த ஃப்ரண்ட்டில் 1/3 இருக்குது. இந்த 1 + 3 ப்ளஸ் இங்கே டி பவர் 1 ஆட் பண்ணோம்னா 3 + 1 3 × 1 3 + 1 4/3ன்னு வந்துடும். இங்கே வந்து 1 டி பை 1/3 தான் இருக்கும், 1/3 அப்படியே போட்டுக்கலாம் டிடி. இந்த ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணிக்கிறோம். therefore t power 4/3 integral dt integral t power 1/3 dt. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். integral x power n + 1 / n + 1 ஃபார்முலா. ரெண்டுக்கும் காமனாக 1/3 இருக்குது. அதனால் பெரிய ப்ராக்கெட் ஒன்று போட்டுங்க. 1/3 ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. நம்ம அவசரத்தில் இதுக்கு மட்டும் போட்டு விட்ருவோம். இந்த 1/3 இஸ் காமன் டு போத். therefore ஃபார்முலா அப்ளை பண்ணால் a power n + 1 / n + 1. இங்கேயும் a power n + 1 / n + 1. இந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளை பண்ணால் 3/4 கீழே 3/4 வரும். அந்த 3/4 மீன்ஸ் 7/4 7/4ன்னு வரும். அது தலையில் மாற்றி இப்படி மாற்றி போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணோம்னா 3 + 1 7/3. இங்கேயும் 7/3. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இட் இஸ் 7/3 7/3. இங்கேயும் வந்து 4/3 4/3. இந்த கீழே உள்ள ஃப்ராக்ஷனை மாற்றிக்கிறோம். therefore 1/3 இன்ட்டு இந்த கீழே உள்ள 7/3 3/7 ஆகும். இந்த ப்ராக்கெட்டில் டீக்கு பதிலாக என்ன வச்சுருக்கோமோ அதை மாற்றிடுறோம். x cube minus 1 ப்ளஸ் 3/4 இன்ட்டு திருப்பி டீக்கு பதிலாக அந்த x cube minus 1 போட்டோம். 4/3 ப்ளஸ் சி. இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இது ஒரு முக்கியமான சம். இதை ஒரு 2 நல்ல தடவை பார்த்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சப்ஸ்டியூஷன் இந்த இடத்துல இந்த பிரிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே கியூப் இருக்குது, இங்கே x power 5 இருக்குது. அது இந்த கியூப் வர மாதிரி பிரித்து போட்டுக்கிறோம். therefore subscribe RSR Max, like, share and comment. Thank you.